வணக்கம். நான் உங்கள் மோகனா. 30/8/2025 சனிக்கிழமை தினத்தந்தி செய்தி வாங்க போகலாம். சென்னை ஆகஸ்ட் 30 வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி, இங்கிலாந்து பயணம். சென்னையில் இருந்து இன்று புறப்படுகிறார். தமிழகத்துக்கு வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை திரட்டுவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இன்று சென்னையில் இருந்து புறப்பட்டு செல்கிறார். தமிழக பொருளாதாரம் 2030ஆம் ஆண்டில் $1 டிரில்லியன் ரூபாய் 88 லட்சம் கோடி அளவுக்கு உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக தொழில்துறை கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, முதலீட்டாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதோடு நிற்காமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவ்வப்போது வெளிநாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்கள் கூட்டத்தை நடத்தி தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் செய்யும்படி தொழில் அதிபர்களுக்கு அழைப்பு விடுத்து வருகிறார். அந்த வகையில் இதுவரை 4 வெளிநாட்டு பயணங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டுள்ளார். இதை 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் துபாய், ஐக்கிய அரபு நாடுகளுக்கு சென்றபோது 6100 கோடி தொழில் முதலீட்டு பரிந்துணர்வு தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். அதே ஆண்டில் சிங்கப்பூர், ஜப்பானில் 1.342 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஸ்பெயினில் ரூபாய் 3.440 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். அதே ஆண்டு ஆகஸ்ட், செப்டம்பரில் அமெரிக்காவில் 7.616 கோடி முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தன. அதன் தொடர்ச்சியாக இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு சென்று தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். தற்போது முதலமைச்சரின் வெளிநாட்டு பயண விவரம் நேற்று வெளியானது. அதில் கூறப்பட்டு இருப்பதாவது: முதலமைச்சர் அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று சனிக்கிழமை காலை 9 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஜெர்மனி புறப்படுகிறார். இன்று இரவு 9 மணிக்கு ஜெர்மனி சென்று அடைகிறார். நாளை ஞாயிற்றுக்கிழமை ஜெர்மனியில் திமுக அயலக அணி நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்திக்கின்றனர். வருகிற 1ஆம் தேதி அன்று ஜெர்மனியிலிருந்து லண்டனுக்கு புறப்பட்டு செல்கிறார். 2ஆம் தேதி அன்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தொழில் முனைவோரை சந்தித்து உரையாடுகிறார். 3ஆம் தேதி லண்டனில் உள்ள தொழிலதிபர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுப்பார். 4ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அயலக தமிழர் நலவாரிய சார்பில் நடத்தப்படும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அங்கு பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைக்கிறார். 6ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் லண்டனில் உள்ள தமிழர் நல வாரியத்தின் நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். 7ஆம் தேதி அன்று லண்டனில் இருந்து சென்னைக்கு புறப்படுகிறார். செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை அவர் சென்னையை வந்தடைகிறார். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திலும் பல்லாயிரம் கோடி ரூபாய்களை முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணத்தில் முதலமைச்சருடன் முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள், தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் அதிகாரிகள் உடன் செல்கின்றனர். இந்த சனிக்கிழமை காலையில் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து தனது பயண திட்டத்தின் முழு விவரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு வருமாறு: உலகமயமாகிறார் பெரியார், ஆதிக்கம் தான் என் எதிரி என முழங்கி சாதியாலும் பாலினத்தாலும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காக சுற்றி சூழன்று பரப்புரை செய்த பெரியார் உலகம் முழுமைக்கானவர். சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டை யொட்டி உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் 4ஆம் தேதி அன்று நடைபெறும் கருத்தரங்கில் பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் உருவப்படத்தை தெரிந்து வைத்து தென்னகங்களையும் பன்னாட்டு அறிஞர்கள் முன்னிலையில் வெளியிடுகிறேன். பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் பெரியாரியாம் உலகத்தார் அனைவருக்கும் இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது. இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. பன்னாட்டு அறிஞர்கள் முன்னிலையில் வெளியிடுகிறேன். பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் பெரியாராம் உலகத்தவர் அனைவருக்கும்
என்று இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.